அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு உச்சம் பெறும் சுக்கிரனால் புரியாத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து தன வசிய யோகத்தை செய்து கொண்டிருக்கும் சுக்கிரன் 28/1/2024 தேதி முதல் 25ஆம் தேதி முதல் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. அதற்கு பிறகு 4 மாதங்கள் வக்ரகதியிலும் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக, குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு இணைந்திருக்கும் சந்திரன் சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகிறாரு. லாபஸ்தானத்தில் உள்ள சனி தனாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதால தனவரவு என்பது தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்களும் எதிர்பார்த்தபடியே அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அதே போல் மீன ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு உச்சம் பெறுகிறாரு. எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவே சுக்கிரனுடைய இந்த உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வருமான பற்றாக்குறை அகலுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்குங்க. குறிப்பா மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்கும் முயற்சிகள் உங்களுக்கு கைகூட இருக்குதுங்க. அதே போல நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு உண்டு. நிலபலன்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகங்களான சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருமே உதவிகரமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ரோண ரோக சத்துரஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால உடல் நலன் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்தக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். சனி பகவானுடைய இந்த நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இருந்தாலும் கூட சொந்த வீடு அமையும் பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினை பார்த்து வருவதற்காகவோ மேசராசியை சேர்ந்த ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகுங்க. உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளும் போது எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பது சுக்கிரனுடைய இந்த
இந்த உச்ச சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. வெளி மாநிலங்களுக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாங்க. வங்கிகள் ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு உதவிகரமாக துணை நிற்பாங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கலைத்துறைகள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அத்தகைய பார்க்கவன் அதாவது சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இவை வருமானத்தை உயர்த்த இருக்குது. அதே போல் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சில மாதங்களாகவே தடைப்பட்டு இருந்த வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகுங்க. சிலருக்கு அரசாங்க பொறுப்பு அதாவது பதவி ஒன்று உங்களை தேடி வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சுக்கிரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதனால் நினைவாற்றல் தேர்வுகளின் போது துணை நிற்குங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் பூமி காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறார். விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்கும். வயலை பார்த்தாலே அதன் பசுமை உங்களுடைய உள்ளத்தை குளிர செய்யும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் இந்த தருணங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுங்க. மனமாலை காத்திருக்கு மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடன் பழகுவதில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சனி பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பலமாக நிலை கொண்டுள்ள சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் நன்மை பெறலாங்க. அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. பூரண பலன் கிடைக்கும். இயலாதவர்கள் தங்களுடைய வீட்டிலுள்ள பூஜை அறையிலேயே இதை செய்தாலும் அதே பலன்களை பெறலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.